இந்த வீடியோவில் நம்ம மெட்டா லான்ச் பண்ணியிருக்க த்ரெட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு த்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்னு இருக்கும். ஸோ 72 MBன்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோடைய அஃபிஷியல் ஆப். இதில் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ 71.75 அரௌண்ட் 72 MB இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஆப். ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய லான்ச் பேக் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் காட்டுது. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ப்ளஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. நான் எந்த விதமான டீட்டெயில்ஸையும் கொடுக்கல, பட் ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுது. நான் எது வேணுமோ கிளிக் பண்ணி நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை, அப்படி இல்லை என்கிட்ட இருக்குது பட் நான் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா லாகின் வித் அனதர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரியேட் நியூ கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா jp.pondi ஜெயபிரகாஷ் அப்படின்னு இருக்குது, அதோடைய அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் தான் அதில் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேமு அது ஆட்டோமேட்டிக்காக ஜெயபிரகாஷ்னு எடுத்துக்கிச்சு, jp.pondiன்றது இன்ஸ்டாகிராம் இருந்து எடுத்துக்கிச்சு. இப்போ நாங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பயோவை ரைட் பண்ணிக்கலாம், லிங்க் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலும் இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஸோ நான் ஏற்கனவே பயோவில் வந்து ஜேபி சோலோ ட்ராவல்னு கொடுத்துருந்தேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. என்னுடைய ஃபோட்டோவும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்துக்கிச்சு. அப்படி இல்லை மேனுவலாக பண்ணாலும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, அதாவது இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் பப்ளிக் ப்ரொஃபைலாக வைக்கணுமா இல்லை ப்ரைவேட் ப்ரொஃபைலாக வச்சுக்கணுமான்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ண ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் உங்களோட இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். பப்ளிக் ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா எனி ஒன் யார் வேணாலும் இதை வந்து பார்த்துக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பப்ளிக் ப்ரொஃபைல்னு வச்சுட்டு நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. நான் யார் வேணுமாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாலோ ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது ஃபாலோ ஆப்ஷன் முடித்த உடனே எப்படி இந்த த்ரெட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவர்ட் பை இன்ஸ்டாகிராம், நம்மளோட டேட்டா என்ன எப்படி ஸ்டோர் ஆகுது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஜாயின் த்ரெட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜாயின் த்ரெட்ஸ்ன்னு கொடுத்த உடனே என்னுடைய அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இப்போ த்ரெட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் யார் பாப்புலரான இது எல்லாமே காட்டுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம ட்விட்டர் மாதிரி ரிசம்பிளன்ஸ் ஆகிருக்கும். இப்போ யாரோடைய போஸ்ட்டை நீங்கள் லைக் பண்ணணும் அப்படின்னா லைக் கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை கமெண்ட் பண்ணாலும் இங்கே போயிட்டு கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுடைய இதில் ரீஷேர் பண்ணாலும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நீங்கள் உங்களுடைய இதை வந்து க்ரியேட் பண்ணணும், உங்களுடைய டைம்லைன் போய் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய ப்ரொஃபைல். ஸோ இப்போ நான் எதுவுமே நான் வந்து அதில் என்டர் பண்ணல. ஸோ எதுவும் நான் த்ரெட் நான் ஆட் பண்ணல. இப்போ நான் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மிடில் இருக்கிறது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ த்ரெட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு த்ரெட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து போஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய ப்ரொஃபைல்லேயே ஆட் ஆகிடுச்சு.
ஸோ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயும் என்னோடய டேஷ்போர்ட்லேயும் எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேணும்னா லைக் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் ப்ரொஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிற பாப்புலரான ப்ரொஃபைல்ஸையும் நீங்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் மூலிமா. தேர்ட் ஆப்ஷனில் தான் நீங்கள் நம்ம புதுசாக த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டி, ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம், மென்ஷன் நம்மளை யாராவது பண்ணியிருக்காங்களா, வெரிஃபைடு டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் கூட கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் லாக் அவுட் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மற்ற செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றினாலும் ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணணுமா, இல்லை எஸ்எம்எஸ் மூலிமா, இமெயில் மூலிமா ஃபாலோ பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ப்ரைவசி செட்டிங்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட்டாக மாற்றணுமா, இல்லை பப்ளிக்காக மாற்றணுமா, நம்மளோட மென்ஷன்ஸ் யாராவது பண்ணக்கூடாது, மியூட் பண்ணணுமா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணணும், எல்லாமே இந்த ப்ரைவசி ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைலை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே டீஆக்டிவேட் ப்ரொஃபைல்னு இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன், உங்களோட லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கல, ஹிந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் அபவுட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.